Hi guys, welcome to Mobile Training Academy. So guys, எல்லாருமே physical வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதாவது வெற்றிகரமா ஸ்டார்ஸ் போட்டுருப்பீங்க, நல்ல ஸ்டார்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க. So guys வந்து உங்களுடைய அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷன் எதை நோக்கி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூவை நோக்கி தான் இருக்கணும். பிகாஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல மொத்தம் 3 பார்ட்டா பிரியும். ரிட்டன் எக்ஸாம், பிசிக்கல் அண்ட் தென் இன்டர்வியூ. இன்டர்வியூன்றது நேர்முக தேர்வுன்னு சொல்லுவீங்க தமிழ்ல. ஸோ இந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்வது எப்படி, இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது உங்களுடைய பார்ட் 1 வீடியோ. ஜஸ்ட் இன்டர்வியூனா நிறைய பேர் நிறைய கனவுகளோட இருப்பீங்களா, அதெல்லாம் நினைச்சிட்டு வரி பண்ணாம என்ன பண்ணலாம், என்ன அடுத்த கட்ட ஸ்டெப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு ஐடியா மாதிரி நான் கொடுத்துட்டு விட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான பிடிஎஃப்லாம் நான் அட்டாச் பண்றேன். டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ போலீஸ் உன்னுடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்ட. ஒரு இன்டர்வியூக்கு வரும்போதே நீ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் அப்படின்றது உன் ட்ரீம் ஜாபா நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னா போலீஸ்க்கு பயமே இருக்கக்கூடாது. ஆனா நீ இன்டர்வியூவை நினைச்சு பயப்படுற அப்படின்னா வேற எதை நினைச்சுதான் பயப்படாம இருப்ப. சோ இன்டர்வியூ நினைச்சுதான் பயப்படாதீங்க. எப்படி ரிட்டன் எக்ஸாம் நார்மலா கடந்தீங்களோ, ஒரு பிசிக்கலா நார்மலா கடந்தீங்களோ, அதே போலதான் இன்டர்வியூ. சோ இன்டர்வியூல அந்த பேனல்ல உட்கார்ந்துட்டு இருக்க யாருமே உங்களை என்ன பண்ண போறது இல்லைன்னு பாக்குறதுன்னா அடிக்க போறது இல்ல, உங்களுக்கு கொஸ்டின் போட்டு தாக்க போறது இல்ல, ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ். உங்களுடைய பேசிக் நாலேஜ் செக் பண்றதுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியுதா, நீ எப்படிப்பட்டவர், அதாவது வந்து உன்னை சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிலாம் இல்லை. நீ 6th to 10th வரையும் படிச்சதெல்லாம் அவங்க எக்ஸாம்லேயே செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீ எந்த அளவுக்கு எஸ்ஐக்கு பிசிக்கலா ஃபிட்டா இருக்கான்றத பிசிக்கல் டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உன்னுடைய மென்டாலிட்டியை செக் பண்றது, அதாவது உன்னுடைய பர்சனாலிட்டி செக்கிங் தான் இந்த 3rd ரவுண்ட். அதனால அவங்க உன்னை கேட்க போறது நார்மலா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது வந்து நீ படிச்ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உன்னுடைய அகாடமிக் ரிலேட்டடான சில விஷயங்கள், நீ எப்படி உன்னுடைய ஊரு, உன்னுடைய மாவட்டம், உன்னுடைய மாநிலத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க அப்படின்றத சில விஷயங்களை தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்க உன் ட்ரீம் ஜாபா. நிறைய பேருக்கு போலீஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியாம இருக்கு. புரியுதா? போலீஸ், இப்ப போலீஸ் நீ வந்துட்ட, நான் போலீஸ் ஆகணும் சார் அப்படின்னு வந்துட்டேன். ஆனா போலீஸ்னா என்ன, அதுவே இங்க பாதி பேருக்கு தெரியல. போலீஸ்ன்றது ஒரு வேர்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹஸ் an abbreviation in it. அதாவது அதுக்குள்ள வந்து அப்ரிவேஷன் இருக்கு. போலீஸும் அது மாதிரி தான், ஏதோ ஒரு பெரிய ஒரு தொடரினுடைய சுருக்கம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ். அப்ப போலீஸையும் விரிவாக்கம் செய்யலாம், அப்ரிவேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் இஸ் நத்திங் பட் an public officer for legal investigation and criminal emergencies. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இது எத்தனை பேருக்கு தெரியணும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இதுதான் போலீஸினுடைய விரிவாக்கம். போலீஸ் ஒருவா பப்ளிக் ஆபீசர், மக்களுக்கான ஒரு ஆபீசர். லீகல் இன்வெஸ்டிகேஷன், நேர்மையான முறையில அதை என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாச்சும் குற்ற நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா அதற்கு அவசரமா அவர் தேவைப்படுவார். அப்ப பப்ளிக் ஆபீசர் ஃபார் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சிஸ், இதுதான் அந்த போலீஸ்னுடைய விரிவாக்கமே. சோ இதுவே நமக்கு பாதி பேருக்கு தெரியல. அப்ப நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா போலீஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டா போலீஸ்க்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கா, அந்த இடத்துல டவுட்லாம் வரக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் முன்கூட்டியே என்ன ஆயிடணும், தயாராயிடணும். ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் பேசிக் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வேணா எப்படி வேணா நமக்கு வரலாம். அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ முதல்ல பயப்படக்கூடாது. நமக்கு தெரியல அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா உடனே அந்த இடத்துல தெரியலன்னு கூட ஓப்பனா சொல்லிடலாம். ஆனா அதை நீ சமாளிக்கிற மாதிரி ஒரு 4 விஷயத்த சொல்ற பாரு, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நீ சமாளிக்கிற மாதிரி ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு அந்த 4 விஷயத்துல இருந்து தான் அவங்க கேள்விகளை உருவாக்கிட்டே போவாங்க. அப்ப கேள்வி எங்க இருந்து வருதுன்னா நீ சொல்லக்கூடிய பதில இருந்து தான் கேள்விகள் பிறக்குதே தவிர அவங்களுக்கு உன்னை பத்தின ஒரு ஜாதகம் எல்லாம் தெரிய போறது இல்ல. உன்னை பத்தின ஒரு சின்ன பயோடேட்டா, அதாவது நீ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தியோ அந்த டீடைல்ஸ் தான் வச்சுட்டு இருக்க போறாங்க. அதை வச்சுதான் உனக்கு கொஸ்டின் அடுத்தடுத்து பண்ண போறாங்களே தவிர நீ சொல்ற பதில இருந்து தான் அடுத்தடுத்த கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்ப 6 மாசமா சும்மா தாங்க இருக்கீங்க, எதுனா ஒர்க் போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னா நீ அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற விதமா, ஆமா சார் நான் வீட்டுல இருந்தேன்னா சரி படிக்கிற நேரம் போக எங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா விவசாயத்துல ஈடுபட்டுறாருன்னா ஒரு விவசாயிக்கு இந்த ஜாப் போது அவங்க நினைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சனா அதுதான் நீ பண்ற தப்பே. சப்போஸ் உனக்கு அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சா நீ இதை பண்ண அப்படின்றத அங்க நீ பதிவு பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் விவசாயத்துல ஈடுபட்டேன்னா உடனே அவங்க அதுல இருந்து கேள்விகளை தோண்ட ஆரம்பிப்பாங்க. ஓ விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தியா, குட் குட், செம்மப்பா, ஏமா என்ன பயிர் போட்டீங்க, அது
அது எத்தனை மாச பயிர், அது என்ன வகை, ராபி பயிரா காரிஃப் பயிரா இப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்விகள் அதை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு அதுக்கு அடுத்தது ஒரு பதில் சொல்ல தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னப்பா இந்த பையன் சமாளிக்கிறதுக்காக ஒரு பதில சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தெரியல அப்படின்ற ஒரு பதில கூட நம்ம ஓப்பனா சொல்றோமான்றதை செக் பண்றதுக்கான இன்டர்வியூ செக்ஷனை தவிர அந்த இடத்துல போய் நீ மழுப்புறதுக்கான இடம் அது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியலனா சார் எனக்கு இப்போதைக்கு இந்த பதில் தெரியல, ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன் லேட்டர் நான் இதை வந்து வெளியே போயிட்டு கண்டிப்பா இது என்னன்றது ரிலேட்டட் நான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே குட். இவன் சொல்ற குறைகளை ஏத்துக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றானே ரொம்ப குட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு நல்ல இடத்தை நீ பிடிப்ப. அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் எடுத்துட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஊரு, நீ எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எல்லாருமே பெரும்பாலும் தமிழக மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் போறீங்க. ஆனா உன்னுடைய ஊர் என்ன, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன, அந்த மாவட்டத்துக்கான பெருமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. பிகாஸ் இப்ப வேலூர்ல இருந்து வரீங்கன்னா வேலூர் ஹிஸ்டரியை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. வேலூர் கோட்டை இருக்குல்ல, வேலூர் கோட்டை போர் எப்பப்பா நடந்தது, அந்த பெருங்கலங்கம் அங்கதான் உண்டாச்சு, அது எப்பப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு உருவாக்கலாம். இல்லைன்னா வேலூரோட சேர்ந்த சில ஊர்களை பற்றிய பெருமை மிக்க ஆற்காடு இருந்துச்சு, அப்ப வேலூருக்கு சேர்ந்து போனவங்களுக்கு ஆற்காடு நவாப் வீரரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த ஹிஸ்டரி ஆஃப் வேலூர் அப்படின்னும் போது வேலூரை பற்றிய ஒரு வரலாற்றை வந்து நீ என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சும்மா எல்லாம் போயிட முடியாது. அப்ப எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்கையோ அதை பத்தின வரலாற்றை தெரிஞ்சுட்டு போ. அதை வந்து நீங்க சிம்பிளா கூகுள்ல சர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெயின் ரிலேட்டட் இந்த இஷ்யூஸ்லாம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஃபேமஸ் பர்சன்ஸ், அதாவது வந்து உங்க ஊர்ல பிறந்த ஒரு நல்ல மனுஷங்களா இருக்கலாம், ஃபேமஸ் பர்சன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முக்கியமான பிரபலங்களா இருக்கலாம், அவங்கள பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது இன்டர்வியூ பேனல் மெம்பருக்கு தெரிஞ்சா அவங்க டெஃபினட்டா அந்த क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், உங்க டிஸ்ட்ரிக்ட்னுடைய கலெக்டர் அண்ட் எஸ்பி இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து டெஃபினட்டா படிச்சுட்டு போயிடு. இது வந்து டிஃபால்ட்டா நிறைய பேனல்ஸ்ல வந்து இது ஒரு क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், ஏன்னா கலெக்டர்ன்றது அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய அதிகாரி, அவருடைய பேரே உனக்கு தெரியலன்னா நீ எந்த அளவுக்கு உன் மாவட்டத்தை அப்சர்வ் பண்ணிருக்க, அப்ப இந்த அளவு உன் மாவட்டத்தை பத்தி உனக்கு முழுசா தெரியல. நாளை பின்ன நான் உன்னை எஸ்ஐ ஜாப்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா உன்னுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேம்போக்காதான் இருக்குமே தவிர இறங்கி வேலை பார்க்கணும்ன்ற ஒரு அணுகுமுறை உன்கிட்ட வராது அப்படின்றதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டாங்க. அப்போ உன்னுடைய கலெக்டர் அண்ட் எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் யார் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீ கூகுள் பண்ணாலே உனக்கு கிடைச்சிட போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போ. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது எல்லாமே. உனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில உனக்கு பதில சொல்றதுக்கோ அல்லது பதில சொல்ல வைக்கிறதுக்கோ சம்மந்தப்பட்டு இருக்கலாம். அதை மைண்ட்ல ஏத்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்குள்ள போ. ஸோ இவ்வளோ படிக்கணுமா சார் இன்டர்வியூக்குன்னா, ஆமா இவ்வளோ நாள் நீ படிச்சது வந்து புக்ல இருக்கிறத படிச்ச, உடல்ல இருக்கிறது கொட்டின உழைப்பா இவ்வளோ முடிச்சிட்ட. இனிமே நீ பண்ண போறது மூல சம்பந்தப்பட்ட வேலை. நீ யார், நீ எதுக்கு இந்த ஜாபுக்கு ஃபிட் அப்படின்றது உன்னை தகுதின்றதை காமிச்சுக்க போற நேரம் இது 3வது கட்டம். அப்ப இந்த கட்டத்துல கண்டிப்பா உன்னை தகுதி இல்லைன்னு வெளியே அனுப்பிட்டு போறதில்லை. ஆனா மார்க்ல உன்னுடைய தகுதியை அவங்க தீர்மானிப்பாங்க. அப்போ உனக்கு 9 மார்க் போடுறதோ அவங்க கையில தான் இருக்கு, 10 மார்க் போடுறதோ அவங்க கையில தான் இருக்கு, 4 மார்க் போடுறதோ அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கையில மார்க் போடுற பென்னு மட்டும் தான் இருக்கு. அந்த பென் எவ்வளவு மார்க் போட வைக்கணும் அப்படின்ற முடிவு யார்கிட்ட இருக்குன்னா உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்படி உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முடிவை நீயே மாத்தணும். அவங்கள அந்த முடிவை எடுக்க விடாம அந்த முடிவை உன் மூலமா அவங்களை எடுக்கவே. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோ நான் சொல்றது வந்து இன்டர்வியூக்கு பயப்படாதீங்க, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ பார்ட் 2 and பார்ட் 3 அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்டர்வியூ ரிலேட்டடா. அதுல நான் ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா, இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்டா இருந்தா என்ன பண்ணலாம், நீங்க இந்த ஊர்க்காரா இருந்தா எந்த மாதிரியான கேள்விகள் அப்ளை பண்ணலாம் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். அப்பதான் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு கரெக்டா ஃபிட்டா வருவீங்க. சோ அப்பதான் உங்களுடைய மூளை தோன்றி ஓ இப்படி கேள்வி கேட்கலாமா, அப்ப நம்ம இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பதில சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம எங்க பயிற்சி மையத்தில் இன்டர்வியூக்கான ஒரு பேனல் வந்து நாங்க போட்டு கண்டக்ட் பண்ண போறோம். சோ இன்டர்வியூ டேட் ரிலீஸ் ஆனவனே சொல்லுவோம். எங்க இருந்தாலும் வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பயன்பெறுங்க. மேலும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எங்க அகாடமிலையும் கூட வந்து நீங்க என்ன பண்ணலாம், தங்கி படிக்கலாம். பிகாஸ் வந்து என்னன்னா நீங்க தங்கி படிக்கும் போது ஒரு 4 பேரோட சேரும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க மூலமா என்ன பண்ணலாம்னா கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கடைசி கட்டம். இதுல நீங்க கண்டிப்பா 8 மார்க் அல்லது 9 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அந்த இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி. அதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நல்லபடியா பண்ணுங்க. இன்டர்வியூ இஸ் ஈஸி தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு நான் போறேன். என்ன அப்படின்னா, எப்பவுமே
எல்லாருமே படிச்சது ஒண்ணா இருக்கும், வேலைக்கு போறது ஒண்ணா இருக்கும். இப்ப பாருங்களா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போலீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பாங்க, பிஎஸ்சி ஹிஸ்டரி படிச்சுட்டு போலீஸ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு போலீஸ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அப்ப டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் படிச்சிருப்பீங்க. யாருமே போலீஸ்க்குன்னு படிக்கல, ஏன்னா அந்த மாதிரி அகாடமிக் ரிலேட்டடா சில விஷயங்கள் இல்ல. ஓகேவா? இப்ப கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் படிச்சா அது ஏதாச்சும் ஒரு வகையில போலீஸ் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். ஆனா மத்தபடி போலீஸ்க்குன்னு ஒரு படிப்பு இருக்கானா கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. வெளியில வந்து நீங்க படிக்கிறது தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள நீங்க நுழைஞ்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கிற நாலேஜ் தான் இருக்கு. அப்ப போலீஸ்க்குன்னு எதனா எக்ஸாம்ஸ் இருக்கானா கண்டிப்பா கிடையாது. அப்ப நீங்க படிச்சதை எப்படி போலீஸ் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா மாத்திப்பீங்க? இஃப் யூ ஆர் அப்பாயிண்டட் அண்ட் எஸ்ஐ, நீங்க வந்து சப் இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். அப்போ நீ படிச்ச டிபார்ட்மெண்ட்டை எப்படி அந்த ஃபீல்டுக்கு நீ யூஸ் பண்ணிப்ப? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இசிஇ டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், பிஇ நான் இசிஇ, ஓகேவா? பிஇ இசிஇ. இப்போ நான் எஸ்ஐக்கு செலக்ட் ஆயிருக்கேன்னா நான் எப்படி என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை என்னுடைய ஜாபுக்கு நான் அடாப்ட் பண்ணிப்பேன் இப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மள கண்டிப்பா கேட்பாங்க. நீ படிச்சது வேற டிபார்ட்மெண்ட், நீ வந்திருக்கிறது எஸ்ஐ வேலை, எப்படி அதையும் இதையும் மிங்கிள் பண்ணுவேன், எப்படி நீ ஒரு இன்ஜினியரா இருந்து சப் இன்ஸ்பெக்டரா மாறுவேன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்றது தான் பதில். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. என் வீடியோ பார்க்குற நீங்க பிஎஸ்சி மேக்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி பிசிக்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், இல்ல பிகாமா இருக்கலாம், இல்ல பிஏ இங்கிலீஷா இருக்கலாம், ஏதோ ஒன்று, either arts and science students or engineering students, யாரா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க எப்படி உங்க டிபார்ட்மெண்ட்டை வந்து உங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஜாப்குள்ள கொண்டு வருவீங்க? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸை பதிவு பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பிஇசியை நான் எப்படி எஸ்ஐயோட ரிலேட் பண்ணுவேன்றதை ஸோ நீங்களுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் ரிவீல் ஆகும்போது ரொம்ப சஸ்பென்ஸோட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸோட இருக்கும். நீங்களுமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கைஸ், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்டர்வியூ டிப்ஸ்க்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பார்ப்போம், வெல்வோம் இந்த இறுதி கட்டத்தை. ஓகேவா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.